பிரேமா, சொல்டா. பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட போறாங்க இந்தியாவுக்கும், இன்னும் சில நாடுகளுக்கும். இதனால இங்க உள்ள மக்களுக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட்லாம் ஆகப்போகுது? ஆமாம், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கு எந்தெந்த மாதிரியான இம்பேக்ட் ஏற்பட போகுது, ஆனால் எந்தெந்த இடங்களில் வந்து இந்த டேரிஃப்ஸ்னால இம்பேக்ட் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஏன்னா வந்து கடைசி போட்ட டேரிஃப்க்கும், அதாவது கடைசி டேரிஃப் போட்டு நம்ம போட்ட வீடியோக்கும் இப்பயுமே நிறைய டேரிஃப்ஸ் வந்து போட்டாங்க. ஸோ அதை பற்றி விவாதிக்க போகிறோம். இது எந்தெந்த மாதிரியான இம்பேக்ட், நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேமா, போன வீக் ஏதோ டாரிஃப் போட்டாங்களே, அது என்னது? ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு டேரிஃப்ஸு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வெளிநாடுகள்லேருந்து இங்கே இறக்குமதி செய்யும் கார்கள் மற்றும் கார்களுக்கான உதிரி பாகங்களுக்கு டேரிஃப்ஸ் 25% வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு டேரிஃப்ஸாக இருக்குது. இதனால் வந்து இங்கே வந்து கார் விலை வந்து ஏறப்போகுது. இது வந்து எவ்வளோ ஏறப்போகுது பிரேமா? இது வந்து தோராயமாக ஒரு புது கார் வாங்கும் போது $3000 $12,500 வரைக்கும் ஏறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது கார் மட்டும் இல்லை. ஸோ புது காரோட விலை ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக பழைய கார்களோட டிமாண்டும் அதிகமாகிடும். ஸோ அதனால் அது விலையும் ஏற வந்து வாய்ப்பு இருக்குது. பிரேமா, இது வெளிநாடுகள்லேருந்து இங்கே இறக்குமதி பண்ணுற கார்களுக்கு மட்டுமா, இல்லை இங்கே இருக்க கார்கள் எல்லாத்துக்குமேவா? ஆமாம், அது நல்ல கேள்வி. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற கார்களுக்கு 25% கரெக்டு. ஸோ இங்கே உற்பத்தி செய்யப்படும் கார்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அதோட உதிரி பாகங்கள் வெளிநாட்டிலேருந்து தான் வருது. நிறைய வந்து மெக்சிகோலேருந்து வருது. அப்படி பார்க்கும்போது அதுக்கும் 25% போடுறாங்க. அதனால் இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய கார்களுக்கோட விலையுமே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இப்போ யாராவது நம்ம மக்கள் வந்து கார் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் நிறைய ஏறி இருக்கும்ல? இட் டிபெண்ட்ஸ், நம்ம என்ன பிராண்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிற. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வந்து வெளிநாட்டு பிராண்டாக இருந்தால் கண்டிப்பாக அதோட விலை வந்து ஏறப்போகுது. காட்டு வந்து ஜாக்வார் லேண்ட் ரோவர் 100% வெளிநாட்டிலேருந்து உற்பத்தி பண்ணி தான் இறக்குமதி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதோட விலை வந்து நிறையாவே ஏறப்போகுது. அந்த லிஸ்ட்டுமே நீங்கள் பார்க்க முடியும். ஜாக்வார் லேண்ட் ரோவர், வால்வோ, மஸ்தா, வோல்க்ஸ்வேகன், மெர்சிடஸ் பென்ஸ், BMW, டொயோட்டா, GM இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் பார்க்கும்போது எது கம்மியாக இம்பேக்ட் ஆகும் பார்க்கும்போது ஃபோர்ட் அண்ட் டெஸ்லா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபோர்ட் அண்ட் டெஸ்லா உள்நாட்டு உற்பத்தி என்றாலும் கூட அதோட உதிரி பாகங்கள் வெளியிலேருந்து வர்றதுனால அதில் கொஞ்சம் இம்பேக்ட் இருப்பது. ஸோ நம்ம எப்படி சொல்கிறதுனா, எல்லா காரும் ஏறும்னு சொல்ல முடியாது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கார் அதிகமாக ஏறும், உள்நாட்டு உற்பத்தி வந்து கொஞ்சமாக ஏறும். ஆனால் புது கார் வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த டேரிஃப்னால நம்ம இந்தியர்கள் இங்கே கார் வாங்கும்போது அவங்களோட பட்ஜெட் ஏறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ காரோட பார்ட்ஸ், அப்புறம் கார் இதெல்லாம் வந்து மெக்சிகோ தான் நிறைய இங்கே வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஆமாம், நம்ம டாப் 5 பார்க்கும்போது மெக்சிகோ இருக்காங்க, அப்புறம் சவுத் கொரியா இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க, சைனா இருக்காங்க, கனடா இருக்காங்க. இவங்களாம் இருக்காங்க. அதிகமாக இறக்குமதி பண்ணக்கூடியது வந்து மெக்சிகோலேருந்து தான். இப்போ வந்து இந்த டாரிஃப் போட்டாங்க, அடுத்து வந்து எந்த நாட்டு மேலே என்ன மாதிரியான டாரிஃப் போட்டிருக்காங்க? அடுத்து வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க ஆர்த்தி. அப்படின்னா என்னது பிரேமா? ஆமாம், ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னா என்னென்னா, நீ கொடுத்ததை நான் திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறது தான். என்னென்னா, எந்தெந்த நாடுகள் அமெரிக்கா மேலே அதிகமாக வந்து டேரிஃப் போடுறாங்களோ, இல்லை வந்து அவங்களோட பொருட்களை, இப்போ அமெரிக்கா பொருட்களை இந்தியா வந்து கார்கள் அல்ல அது உதிரி பாகங்கள் இறக்குமதி பண்ணுறது நிறையா டேரிஃப்ஸ் போடுறாங்க, வரி விதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்தியா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி உள்ள நாடுகளுக்கு அவங்க எங்களுக்கு எவ்வளோ வரி விதிப்பாங்களோ அதே வரியை நாங்கள் திரும்ப அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் வீக்கே வந்து சொன்னாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நாடு அதிகமாக எங்களுக்கு வரி விதிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 15 கண்ட்ரி சொல்கிறாங்க ஆர்த்தி. கண்ட்ரியில் வந்து இந்தியா இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து ஒரு டிராஃப்டாக கொடுத்துருக்காங்க. அந்த 15 கண்ட்ரி என்னென்னா, சைனா, ஐரோப்பிய யூனியன், மெக்சிகோ, வியட்நாம், தைவான், ஜப்பான், சவுத் கொரியா, கனடா, இந்தியா, தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, கம்போடியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தான் சொல்கிறாங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். மெக்சிகோ மேலேயும் கனடா மேலேயும் சைனா மேலேயும் ஆரம்பத்தில் வந்து வரி விதித்தாங்க. அப்புறம் அலுமினியம், ஸ்டீல் மேலே வரி விதித்தாங்க. அதன் பிறகு வந்து இன்னொரு வரி விதிப்பை பற்றி நம்ம பேசலாம். அது என்னென்னா வந்து வெனிசுலாவோட ஆயிலை வாங்கக்கூடிய நாடுகள் மேலே நாங்கள் டேரிஃப்ஸ் போடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயுமே இந்தியா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு. அது சம்மந்தமான டேரிஃப்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு குளோபல் ட்ரேட் வாருங்கிறாங்க. இது வெறும் 15 கண்ட்ரியோடு நிற்காது, இன்னும் தாண்டி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மேஜரான 15 கண்ட்ரி எங்கள் மேலே அதிகமாக டேரிஃப்ஸ் விதிக்கிறாங்க, நாங்கள் அதை வந்து திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து இந்தியன்ஸ் வந்து கிராசரிலாம் வாங்குவாங்கல்ல, அதுலலாம் இம்பேக்ட் ஆகுமா? ஆமாம். ஸோ இப்போவே வந்து நம்ம இன்றைக்கி வந்து இங்கே சந்தித்து பேசும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்து, இந்த ஒரு பயத்தினால இப்போயே வந்து 4-5 மூட்டை அரிசி எடுத்து வச்சுக்கிறாங்க. நிறைய இடத்துல போட்டாங்க லிமிட் 2 per person அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இதனால் வந்து மக்கள் பயத்தினாலே வந்து நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுனால அதோடய விலை வந்து நார்மலாகவே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து இந்தியா வந்து எதெல்லாம் வந்து
ஏற்றுமதி பண்ணுறாங்க யூஎஸ்க்குன்னு பார்க்கும்போது மெடிசன் சம்மந்தமாக நிறையா பண்ணுறாங்க. டெலகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் இது ரொம்ப முக்கியம். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், கோல்டு இது ரொம்ப முக்கியம். கோல்டு வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வரக்கூடிய கோல்டுக்கு டேரிஃப்ஸ் போட்டாங்கன்னா அது பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து இங்கே ஏற்பட போகுது. அண்ட் எல்லாமே அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிராசரி, ஸோ இதுவுமே வந்து இது உள்ள வரும். அப்புறம் எதெல்லாம் வந்து அமெரிக்காலேருந்து இந்தியா வாங்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க. கோல் அண்ட் கோக்கு, கட் அண்ட் பாலிஷ்டு டைமண்ட்ஸ் நிறையா வந்து அமெரிக்காலேருந்து வந்து இந்தியா வந்துட்டுருக்கு. எலக்ட்ரிக்கல் மிஷினரி, ஏர்க்ராஃப்ட், ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் பார்ட்ஸ் அண்ட் கோல்ட் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கக்கூடிய இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து தயாரித்து வரக்கூடிய பொருட்களும் அது எல்லாமே ஏறப்போகுது. அது கிராசரியாக இருந்தாலும் சரி, நம்ம ஏதோ ஒரு கோல்ஸோ போகிறோம், ஜேசிபெனியோ போகிறோம், அங்கே போய் நம்ம ஒரு துணி எடுக்கிறோம்னா மேட் இன் இந்தியான்னு இருக்கும் இல்லையா, அந்த துணியோட விலையும் வந்து ஏறப்போகுது. ஏன்னா லெதர் வந்து அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஷூலாம் இருந்தெல்லாம் இறக்குமதி பண்ணுவோம். ஸோ அதோட விலையும் வந்து ஏறப்போகுது அப்படின்னு தெரியும். இது எல்லாமே நமக்கு வந்து ஏப்ரல் 2 அதாவது வந்து வெட்னஸ்டே இல்லை தேர்ஸ்டே வந்து நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இந்தியாவுக்கு எவ்வளோ வந்து வரி போட போகிறாங்க, மற்ற நாடுகளுக்கு எவ்வளோ போட போகிறாங்கன்னு. இதுக்கு இந்தியா கவர்மெண்ட் எதுவும் ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? ஆக்சுவலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து எதனால் இவங்க ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுறாங்க, இந்தியா அமெரிக்கா ப்ராடக்ட் மேலே அதிகமாக வரி விதிக்கிறாங்க அதனால். ஸோ அதனால் அந்த மாதிரியான எந்தெந்த ப்ராடக்ட் அதிகமாக வரி விதிக்கிறாங்களோ, எக்ஸாம்பிள் கார்லாம் எடுத்து, ஆட்டோ பார்ட்ஸ்லாம் எடுத்து அதை வந்து குறைக்கிறதுக்கு இல்லை அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை வந்து இந்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கறதா இந்த செய்தி வருது. இது வரைக்கும் வந்து ஊர்ஜிதமான ஒரு விஷயம் அல்ல. ஸோ புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை வந்து நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். தயவுசெய்து நான் என்ன சொன்னால் அதுக்குள்ளே பயந்து நிறைய வந்து அரிசி மூட்டையை ஸ்டோர் பண்ணுறது, பருப்பு ஸ்டோர் பண்ணுறது வேணாம். ஸோ என்ன இருந்தாலும் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஒரு தடவை டேரிஃப்ஸ் போட்டாலும் சரி நம்ம எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்வியலை வந்து நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ டேரிஃப்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்க போது, இந்தியா மேலே கன்ஃபார்மாக இருக்க போது இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்வியலை மாற்றிக்கணும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து இம்பாக்ட் பண்ணுமா? ஆபீஸில் ஸோ மக்கள் இந்தியர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் ஆகும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. காரில் ஆரம்பித்தோம், கிராசரியில் போய் முடித்தோம், ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ்ன்னு பார்த்துருக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய இம்பாக்ட் இருக்க போது. இன்றைக்கே வந்து அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் பண்ண வேகத்துக்கு வந்து ஸ்டாக்ஸோட ப்ரைஸ்லாம் குறையுது. இன்னும் நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் வந்து ஒரு பயத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதோட இம்பேக்ட் ஸ்டாக் மார்க்கெட்னு தெரியும். ஸோ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இதோட இம்பேக்ட் இருக்கும், புதுசாக வரவங்களுக்கு அது ஒரு புது கதவை வந்து திறக்கும். ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இருக்க போகுது. பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நிறையா வந்து எப்படி வந்து டேரிஃப்ஸ் அடுத்த மூவ் இருக்க போகுதுன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.